ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போது டெரிபர்கா டூர் முடிச்சுட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் ஹோட்டலுக்கு. போகிற வழியில் ஒரு ஸ்டார் பார்த்தோம். அதை கைடு கிட்ட சொன்னோம். ஏன்னா கைடு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தார், ஸ்டார் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஸ்டார் பார்த்தீங்கன்னா மட்டும் என்கிட்ட சொல்லுங்கன்ட்டு. ஸோ வானத்தில் ஸ்டார் பார்த்தோம், கைடு கிட்ட சொன்னோம். கைடு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தினார். நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிவிட்டு வானத்தில் பார்த்தா பாருங்கள் என்ன வந்துடுச்சுன்ட்டு. ஸோ இதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் ரஷ்யாவுக்கு வந்தோம். பார்க்க முடியுமான்ட்டு ஒரு தயக்கம் இருந்தது. ஆனால் இப்போ செகண்ட் டே இன்றைக்கி. ஏன்னா ஃபஸ்ட்டு டே நம்ம பார்த்தோம், ரொம்ப க்ளவுடிங்காக இருந்தது, அதனால் ஒன்றுமே நம்மளுக்கு கிடைக்கல. செகண்ட் டே நம்ம கைடு சொன்னார், எங்கே வண்டியில் போகிறப்ப எங்கே நீங்கள் ஸ்டாரை பார்த்தீங்கனாலும் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னாரு. நாங்கள் ஸ்டார் பார்த்த உடனே சொன்ன உடனே ஒரு இடத்துல நிறுத்தினார் வண்டியை. பாருங்கள், நிறுத்தின உடனே கொஞ்ச நேரத்துலேயே இது மாதிரி ஃபஸ்ட்டு மேகம் வர மாதிரி வந்தது, க்ரே கலரில். எங்களுக்கு அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அது கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு. க்ரீன் கலராக ஆச்சு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிங்க் கலர் வந்தது, அதுக்கப்புறம் ப்ளூ வந்தது, அப்புறம் திடீர்னு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். பேக்ரவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இது இன்றைக்கி பார்ப்போன்ட்டு, அதுவும் நம்மளால் பார்க்க முடியும்ன்ட்டு. ஏன்னா வெதர் ஃபோர்காஸ்டெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது மொர்மன்ஸ்கில். இன்றைக்கி டெரிபர்காவில் நம்ம வந்திருக்கோம். இது வந்து டெரிபர்கா பீச்சு. ஸோ பீச்சில் வந்து ஆனால் இப்போ நமக்கு லைட்டாக தெரியுது, ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக லைட் இருக்குது இந்த ஏரியாவில். நல்லா டார்க்காக தெரியணுன்னா அந்த ஏரியாவிலே ஃபுல் பிஞ்ச் டார்க்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த நார்தர்ன் லைட்ஸ் கிளியராக தெரியும். ஆனால் இப்போ வந்துட்டு இந்த ஏரியாவே ஃபுல்லாக லைட்டிங்காக இருக்குது. அதனால தான் நமக்கு அந்த நார்தர்ன் லைட்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் இவர் கைடு சொன்னார், எஸ்டர்டே டுடே அண்ட் டுமாரோ வந்து ரொம்ப பீக்காக இருக்கும். அவங்க வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் வச்சுருக்காங்க. நம்ம வெதர் ஃபோர்காஸ்ட் எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி அவங்க இந்த நார்தர்ன் லைட்ஸ் அப்ளிகேஷனுக்கு ஒரு ஃபோர்காஸ்ட் வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு சொன்னாங்க, இன்றைக்கி வந்து நல்ல ஹையாக இருக்கும், எக்ஸ்ப்ளோர்ட் ஆக சான்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிச்சு, இப்போ வந்து எவ்வளோ பெருசாக போகுது பாருங்கள். அப்படியே ஸ்கை ஃபுல்லாக அப்பியர் ஆகுது பாருங்கள். பேக்ரவுண்டில் பிங்க் கலரு பாருங்கள், திடீர்னு இப்படி இல்லை லைன் வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது போயிடுச்சு, இப்போ திருப்பி இது வந்து செகண்ட் ஃபார்ம் ஆகுது. இது அப்படியே ஒரு லைன் சிங்கிள் லைனாக வருது பாருங்கள், க்ரீன் கலரில். பயங்கர குளிராக இருக்குது. வீடியோ வந்து நல்லா கிளியராக எடுக்க முடியல, ஏன்னா பயங்கர குளிர். எங்களுக்கு இங்கே தாக்கு பிடிக்க முடியல. ஆல்ரெடி நம்ம ஃபுல் டே டைம் வந்து வெளியே இருந்தனால காலெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி பிள்ளைங்கள்லாம் பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியாமல் ரூமுக்கு கிளம்பலான்ட்டு கிளம்புனோம். கிளம்புற வழியில் இப்படி ஒரு அதிசயம் நம்ம இந்த ட்ரிப்போட மெயின் கோலே இதை பார்க்குறவங்க தான். அது வந்து அப்படியே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது எப்படி போக போக எப்படி ஆகிட்டு வருது பாருங்கள். 2 லைன் வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணாங்கன்னா இது ரொம்ப கிளியராக தெரியும். ஆனால் லைட் இருக்கிறது நம்மளோட பெரிய ட்ராபேக்கு. இருந்தாலும் இதை பார்த்துட்டோம் அப்படின்றது ஒரு சந்தோஷம். இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்துருப்பீங்க நீங்கள். நாங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல ஃபுட்டு சாப்பிட்டுட்டு, அதாவது நாங்கள் சாப்பிடல, பையன் சாப்பிட்டோம். அந்த லைவ் சீ ஃபுட்டு, சீ அர்ச்சின்ஸு, அது மாதிரி ஸ்கேலப்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு முசல்ஸ் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பி ரூமுக்கு போகிற வழியில் தான் இந்த அதிசயம் நடக்குது. இங்கே பாருங்கள், நிறைய பேர் வந்து இது என்ன லேசர் லைட்டா அப்படின்ட்டுலாம் கேட்டிருந்தாங்க. நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தப்போ. ஸோ அது என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து நார்தர்ன் லைட்ஸ் வந்து நீங்கள் ஃபின்லாண்ட்லேருந்து பார்க்க முடியும். ஸ்வீடன், நார்வே, அது மாதிரி சம் பார்ட் ஆஃப் கேனடா, இங்கே இருந்தெல்லாம் பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்திருக்கிறது ரஷ்யா, மர்மன்ஸ்க்குன்ற ஏரியா வந்து ஃபின்லாண்டு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ அந்த நார்தர்ன் லைட்ஸ் வந்து நீங்கள் ஃபின்லாண்டில் போனீங்கனாலும் தெரியும், அதே தான் நீங்கள் வந்து மர்மன்ஸ்கில் போனீங்கனாலும் தெரியும். பட் மர்மன்ஸ் போனீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து விசா தான். ஜஸ்ட்டு ஒரு 4000 ருபீஸ் இல்லைனா 4500 ருபீஸ்
நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணால் வித்தின் 5 டேஸில் 5 ஒர்க்கிங் டேஸில் கிடச்சிரும். அதே இது நீங்கள் ஃபின்லாண்டு போகணுன்னா ஷென்கன் விசா அப்ளை பண்ணணும். அது வந்து உங்களுக்கு விசா கிடைக்குமா கிடைக்காதான்னு கேரண்டி கிடையாது. அது மாதிரி அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அது ஒரு பெரிய வெயிட்டிங் பீரியட் இருக்குது. அதுக்கப்புறமா விசா கிடச்சா அதுக்கப்புறம் டிக்கெட் காஸ்ட்டு அதெல்லாம் வேறு நிறைய இருக்குது. ஆனால் ரஷ்யான்றப்போ நமக்கு டிக்கெட் காஸ்ட்டும் கம்மி. அந்த மாதிரி விசா ஃபார் ஷுவர் கிடச்சிரும். 99% கேரண்டி இருக்குது. ஃபின்லாண்டுன்றப்போ இந்தியன்ஸ்க்கு வந்து விசா கொஞ்சம் கம்மி சான்சஸ் தான். ஏன்னா ஷென்கன் விசா வந்து இந்தியன்ஸ்க்கு நிறைய ரிஜெக்ட் ஆகும். நம்ம போயிட்டு வரமாட்டோம் அப்படி இப்படின்னு நிறைய ரீசன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதனால தான் நாங்கள் ரஷ்யா சூஸ் பண்ணோம். நாங்கள் ஸ்னோஃபால் பார்க்கணுன்னு நினச்சோம். ஸ்னோஃபால் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த நார்தர்ன் லைட்ஸ் தான் நம்மளோட டார்கெட்டாக இருந்து பாருங்கள். டைம் போக போக எவ்வளோ டார்க்காக எவ்வளோ பெருசாக வருது பாருங்கள். இது வானத்தில் நேச்சுரலாகவே இந்த கலர் லைட் வரும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த மாதிரி இது வந்து லேசர் லைட்டோ இல்லைனா லைட் ஷோவோ கிடையாது. வானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இந்த லைட் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுடு மாதிரி ஃபார்ம் ஆகும். க்ளவுடு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த லைட்டு வர ஆரம்பிக்கும். ஆனால் அது வந்து பார்க்கணுன்னா நீங்கள் நல்லா டார்க்கான இடத்துல கிளியர் ஸ்கை இருக்கணும். அதுக்காக தான் கைடு வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு இது ஸ்டார் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார். ஏன்னா ஸ்டார் இருந்துச்சுன்னா க்ளவுடு இருக்காது, கிளியர் ஸ்கை இருக்குது அப்படின்ட்டு மீனிங்கு. அதுக்காக தான் அவர் வந்துட்டு நம்மக்கிட்ட கிளியர் ஸ்கை கேட்டிருந்தாங்க. நம்ம கேட்டிருந்த மாதிரியே நமக்கு கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்க. ஆனால் அது வந்து டிம் ஆகும்போது அது போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி கொஞ்சோண்டு நேரம் வெயிட் பண்ணோன்னா கொஞ்ச நேரத்துலேயே திருப்பி வந்துடுது. இது பாருங்கள், இப்போ வானம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். எங்களால் வெளியே நிற்க முடியல. அதனால் வண்டிக்குள்ளே ஏறிட்டு கொஞ்சம் கை காலெல்லாம் ஹீட் பண்ணிவிட்டு திருப்பி இறங்கி எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. கையை வெளியே எடுத்து ஃபோட்டோ தான் எடுக்க முடியல. ஏன்னா டெம்பரேச்சர் வந்து -16 இருக்குது. ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. பாருங்கள், இது எவ்வளோ லாங்கில் போகுது பாருங்கள். இது வந்து 40 இயர்ஸில் வந்து இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்குன்னாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப லக்கி இந்த டைமில் கரெக்டாக இங்கே இருக்கிறதுக்கு. அதுதான் எங்கள் கைடும் சொன்னாங்க. நீங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க 4 டேஸ் ஸ்டே பண்ணி 4 டேஸும் பார்க்க முடியல. ஆனால் நீங்கள் வந்து செகண்ட் டேயே பார்த்துட்டீங்க அப்படின்னாங்க. அதுவும் செகண்ட் டே ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துருக்கோம் பாருங்கள். இது காற்று தானே இப்படி போகுது. ஸ்டார்ஸ் இருக்கிறதுனால தான் இது வந்தது. இல்லை, அவங்க தான் சொல்கிறாங்களே விண்டு, நார்தர்ன் விண்டு. Can you take one couple photo for us? Yes, sure. Just a moment. It shines right now in Murmansk region. So we are lucky to be here right now. Yeah. It's very big, right? This? இங்கே நில்லு, ஃப்ரெண்டில் வா. இல்லை, அந்த லைட் இருக்கனால நில்லு. Brighter, I think. Yeah, It's getting stronger. It's a little bit brighter. When it's that bright, it can start to run. Oh, you can see over there. There is some pink in the corners. இது வந்துட்டு நாங்கள் திருப்பி போகலாம் அப்படின்ட்டு வண்டியில் ஏறி கிளம்பிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்ததெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒன்றும் வரல. சரி போகலான்னு கிளம்பிட்ட பிறகு கொஞ்சம் தூரம் வந்தோடனே திருப்பி வானத்தில் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி இறங்கி பார்த்துட்டே இருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, இது வந்து நிறைய சிம்டம்ஸ் இருக்குது, நீங்கள் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து இப்போ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்துட்டே இருக்கும்போது இங்கே பாருங்கள், அப்படியே எக்ஸ்ப்ளோட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஸ்கை ஃபுல்லாக அப்படியே கலர் ஆகிடுச்சு.
ஏன்னா அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகலைன்னா நமக்கு வந்து லைன் மாதிரி தெரியும். இது அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி வானம் ஃபுல்லாகவே எப்படி கலராக தெரியுது பாருங்கள், க்ரீன் கலர். நாங்கள் ஃப்ளைட்டில் வரும்போதும் பார்த்தோம், க்ரீன் கலர், பிங்க் கலர், ப்ளூ கலர் இது எல்லாமே தெரியும். அப்படியே கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அது அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும் மேலே. நமக்கு லக் இருந்ததுன்னா டான்ஸ் ஆடுறத பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 2 days இங்கே இருக்குது. நான் இன்றைக்கி நமக்கு செகண்ட் டே நைட்டு தான். ஸோ இன்னும் 2 days இருக்குது. நம்மளுக்கு என்றைக்காவது ஒரு நாள் பார்க்கணும். ஆனால் அதுக்கு ஸ்கை கிளியராக இருக்கணும், வெதர் கோஆப்ரேட் பண்ண. பாருங்கள், இது நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த எக்ஸ்ப்ளோர்டு எவ்வளோ பெருசாக வானம் ஃபுல்லாக எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த நார்தர்ன் லைட்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு டைமாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக மொர்மன்ஸ்க்கு வாங்க. ஏதாவது டவுட்டு, எப்படி போகணும், என்ன ப்ரொசீஜர் எதாவது வேணும்னா என்னை கேளுங்க, கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்கள் ஒரு வழியாக இதை பார்த்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் 1 hour ட்ராவல் பண்ணி இப்போ மொர்மன்ஸ்க்கு போய் ரீச் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.